வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது போகி பண்டிகையின் தாத்பரியம் மற்றும் அதன் சிறப்புகளைத்தான் பார்க்க போகின்றோம். பொங்கல் பண்டிகையின் முதல் நாள் போகி பண்டிகை என்று கொண்டாடுகின்றோம். அது இந்திரனுக்குரிய விழாவாக கூறுகின்றனர் நமது பெரியோர்கள். தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் பிறக்கின்றது. உத்தராயணம் சிறப்பு என்னவெனில் பகல் நேரம் அதிகரிக்க தொடங்குகின்றது. பழையன கழிதல் வேண்டும் என்பதாலேயே போகியன்று பழைய பொருட்களை குவித்து எரித்துவிட்டு வீட்டையும் தெருவையும் தூய்மைப்படுத்துகின்றோம். வீடு, ஆடை, களம், ஆவினம் ஆகியவற்றை புதுப்பித்து மங்கள வாழ்வை தொடங்குகின்றோம். போகி பண்டிகையை இந்திரன் பொங்கல் என்று சொல்பவர்களும் உண்டு. போகி என்றால் இன்பம் நிறைந்தது என்று பொருள். போகித்து இருப்பவன் இறைவன் இந்திரன். இந்திரன் எல்லோருக்கும் எல்லா வகையான போகங்களையும் தருபவன். அதனால் அவன் போகி என்கிற பெயர் பெற்றவன் என்றும் சொல்லுவார்கள். பொங்கல் என்ற சொல் மார்கழி மாதத்தில் காணப்படும் மழை பெய்து ஓய்ந்த வெண்மேகத்தை குறிக்கும் என்று சங்க நூல்கள் சொல்கின்றதாம். இந்த மேகம் தோன்றினால் மேலும் மழை பெய்யாது என்றும் மக்கள் நம்புகின்றனர். அதுவரையில் அடைமழையாலும் குளிர்காற்றாலும் அல்லலுற்ற மக்கள் மழைமேக கடவுளான இந்திரனுக்கு நன்றி கூறும் வகையில் அவருக்கு பொங்கலிட்டு தாங்களும் உண்டு மகிழ்ச்சியால் மனம் பொங்குகின்றனர், போகத்தை தூய்க்கின்றனர் என்று சொல்கின்றனர். சூனிய மாதமான மார்கழியின் நிறைவில் மகிழ்ச்சி தொடங்குகின்ற நாளாக இது அமைகின்றது. மருதநில தெய்வமாகவும் இந்திரன் தமிழ் இலக்கியங்களில் குறிக்கப்படுதல் இங்கு நாம் நினைவு கூறலாம். போகியன்று சூரியோதயத்திற்கு மிகவும் முன்னதாகவே எழுந்திருந்து இல்லத்தின் அனைத்து பகுதிகளையும் மெழுகிட்டு வண்ண கோலங்களால் இல்லத்தின் முன்புற வாயிலையும் பூஜை அறையையும் சமையலறையையும் அலங்கரிக்க வேண்டும். முன்னாள் இரவில் வீட்டின் தேவையற்ற கழிவுப் பொருட்களை குப்பை மேட்டில் போட்டு கொளுத்தி விடலாம். இதனை விடியற்காலை வேளையில் செய்வது தூய்மையான வானிலையை அசுத்தப்படுத்துவதேயன்றி சற்றும் முறையில்லை. வீட்டினை தோரணங்கள் கொண்டும் மாவிலை கொண்டும் அலங்கரிக்கலாம். பூஜை செய்யும் வசதிகள் உள்ளவர்கள் தத்தம் இல்லங்களில் அன்றைய தினம் இந்திர பூஜையும் செய்யலாம். இல்லத்தில் இருப்பவர்கள் யாவரும் எண்ணெய் தேய்த்து கொண்டு நீராடுதல் நம்மையே நாம் தூய்மைப்படுத்தி கொள்ளுவதற்கு அவசியம். இந்திரனையும் இந்திராணியையும் கோமயம் எனப்படும் பசும் சாணத்தால் பிடித்து வைத்து பூஜை செய்ய வேண்டும். இந்த பூஜைக்குரிய மந்திரங்கள் விரத கல்ப மஞ்சரி மற்றும் விரத பூஜா விதானம் என்கிற நூல்களில் முறையாக தரப்பட்டுள்ளன. அன்று மாலை ஆடல் பாடல் என்னும் புலன் நுகர்வுக்குரிய நிகழ்ச்சிகளை கூட்டாகவோ அன்றி நமது இல்லத்தார் மட்டுமோ ஏற்பாடு செய்து கொள்ளலாம். ஆக மொத்தம் போகி பண்டிகை என்பது இன்பத்திற்கான தொடக்க விழா என்பதுதான் அதன் தாத்பரியம். போகி பண்டிகையில் நாம் நமது குடும்பத்துடன் மிகவும் சந்தோஷமாக பொங்கல் பண்டிகையை ஆரம்பிப்பதற்காக தொடங்கப்பட்ட முதல் நாள் என்று வைத்துக்கொள்ளலாம். ஓகே மக்களே, மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.